Hi friends, welcome back to Jaspreet Creations. இட்லி நல்லா மெத்துன்னு வர இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ரேஷியோ படி நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே இட்லி கிடைக்கும். இந்த டம்ளர் அளவுக்கு நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்திருக்கேன். அரிசி 4 கப் எடுத்திருக்கேன், இட்லி அரிசி. ஸோ இதை நான் கழுவி ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கிளாஸில் ஒரே ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். தோல் இல்லாத உளுந்து தான் எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸு. இதில் பாதி அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கணும். இது ஜவ்வரிசி சேர்க்குறதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும் நம்மளோட இட்லி. ஸோ அதுக்காக தான் நான் இதை சேர்த்துக்கிறேன். அதாவது உளுந்தோட ஆஃப் குவான்டிட்டி அதை எடுத்துக்கணும். அப்புறம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் நிறைய சேர்க்காதீங்க, ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். ஸோ இது எல்லாமே ஒரு 4 to 5 hours ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 4 to 5 hours ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு அரிசி. நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், உளுந்துமே நல்லா ஊறிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அரைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே அரைச்சி பாருங்கள், சூப்பராக வரும் இட்லி. இப்போது நம்ம ஆன் பண்ணிவிட்டு உளுந்தை சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்துட்டு ஆன் பண்ணாதீங்க. அப்படி ஆன் பண்ணிங்கன்னா ஒரே இடத்துல மாட்டிடும். ஸோ அப்போது சீக்கிரம் சுற்றாது. ஆன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க, மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இப்போ ஒரு 15 minutes ஆகிடுச்சு, 15 to 20 minutes ஆகிருக்கும். இப்போ ஓரளவுக்கு அரைஞ்சிருக்கோம். நம்ம எப்படி ஃபுல்லாக அரைஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க, உளுந்து. இதை நம்ம தண்ணியில் இந்த மாதிரி விட்டோன்னா மேலே பஞ்சு மாதிரி மிதக்கணும். அப்படி மிதந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே அப்படியே கழுவாமல் அரிசி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நான் எடுத்துட்டேன். இதில் அரிசி சேர்க்க போகிறேன். அதே மாதிரி ஓட விட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசிலையும் அதே மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதிலே வெந்தயமும் அந்த ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. மூடிடுங்க. இது ஒரு 20 minutes எடுத்துக்கும். பாருங்கள், இப்போ 20 minutesல எனக்கு அரைஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு பெரிய கண்டெய்னரில் சேர்த்துட்டு 2 மாவையும் கலக்கிடணும். உளுந்தையும் அரிசியும் கலக்கிட்டு ஒரு 8 hours, அப்படி இல்லைன்னா நைட்டை அரைச்சி காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணும்போது வேறு பாத்திரத்தில் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ காலையில் நான் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் நீங்கள் அப்படியே இட்லி ஊற்றுனீங்கன்னா நல்லா குண்டு குண்டுன்னு வரும். தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா சப்பையாயிடும் இட்லி, நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி அப்படியே எடுத்து ஊற்றுங்க. நான் இதில் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் இட்லி தட்டில். துணியில் ஊற்றுறதா இருந்தாலும் நீங்கள் ஊற்றலாம். இப்போ ஊற்றி அடுப்பில் வச்சிடறேன். ஜஸ்ட் ஒரு 10 minutesல இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி ஸ்பூனை விட்டு பார்த்தேன், ஒட்டாமல் வந்தது. அதனால் நான் இப்போ எடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ எம்போஸ் ஆகி வந்திருக்குன்னு. நீங்கள் இதே தண்ணி விட்டுட்டிங்கன்னா ஃப்ளாட் ஆயிரும். அப்போ ஃப்ளாட்டாக வரும் இட்லி. இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா புசு புசுன்னு வரும். எடுக்கும்போது ஸ்பூனில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு எடுங்க, அப்போ தான் ஈஸியாக ஒட்டாமல் வரும். இப்போது நல்லா புசு புசுன்னு இட்லி ரெடி ஆயிடுச்சு. நிஜமாகவே ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நீங்களும் இதே ரேஷியோ ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இதே ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளேயுமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, எங்கேயுமே மாவெல்லாம் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.